மெஜாரிட்டி யாருக்குமே தமிழ்நாட்டில் கிடைக்கல. இல்ல, தொங்கு சட்டமன்றம் மெஜாரிட்டி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தமிழகத்துடைய நலனில் அக்கறை உள்ள மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் முயற்சி செய்வார். புதுச்சேரிக்கு எடப்பாடி வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க திட்டம் என்னமா இருந்தது? எம்எல்ஏ மீட்டிங்ல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கலந்துரையாடலாம்? சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்க இருந்தாங்க. அவங்களை சந்தித்து ஆலோசனையும் ஆறுதலும் சொல்லிட்டு போயிறாரு. திராவிட கட்சிகள் குறிப்பா தமிழ்நாட்டில் வேரூண்டி இருக்குது, மக்களுக்கு நிறைய நலத்திட்டங்கள் பண்ணிருக்குது. ஆனா இந்த தேர்தல் முடிவு மாறி இருக்குன்னு சொல்லி காலையில நீங்க ஒரு கருத்து தெரிவிச்சீங்க. அந்த கருத்தை பத்தி பரவலா அதிமுக தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க? இல்ல, யாரா இருந்தாலும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள், மக்களோடு மக்களாக இருப்பவர்கள், ஒரு தேர்தலில் சந்தர்ப்பவாத முடிவு எடுத்து ஒரு தேர்தலில் சந்திப்பவர்கள், அவங்களாம் மக்கள் வாக்களித்து கொஞ்சம் யோசிக்கணும். யாரா இருந்தாலும் இப்ப திராவிட கட்சிகள் எது வந்தாலும் சரி, டிஎம்கே இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, நாங்களாம் ஒரு 50-60 வருஷம் இந்த மக்களோட மக்களா இருக்கிறோம். சரிதான்ல? யாராவது ஒருத்தர் இந்த விஜய் மாரி ஒரு புது நடிகர் வராரு, அப்படின்றாரு, இப்படின்றாரு, அப்படின்றாரு, உடனே இந்த பிள்ளைங்க ஓட்டு போட தெரியும். ஏன் ஓட்டு போட்டீங்கன்னு சொல்ல தெரியாது உங்களுக்கு. அவர் என்ன சேவை செஞ்சாருன்னு கேட்டா சொல்ல தெரியாது. என்ன பண்ணாரு? கரூர்ல ஒரு 42 பேரை மர்டர் பண்ணாரு. சரிதான்ல? வேற என்ன பண்ணாரு? அவரு சினிமா நடிச்சாரு, கோடி கோடியா சம்பாதிச்சாரு. வேற எதுவும் பண்ணல இல்லையா? 72 லட்சம் ஓட்டு விழுந்திருக்கு. அது எப்படி அவ்வளவு பேர் அவருக்கு ஆதரவு அளிச்சிருக்காங்கல்ல? தப்பு கிடையாது. அது திடீர்னு ஒரு சிலர் அந்த வெளிச்சம் என்கின்ற மாயையில் மயங்கிடுவாங்க சில பிள்ளைகள். அதுக்கப்புறம் தான் நம்ம ஏடா ஓட்டு போட்டோம்னு யோசிப்பாங்க. அது வெகு விரைவில் அந்த வாக்களித்த பிள்ளைகள், நண்பர்கள், நண்பிகள் அவங்க உணரக்கூடிய காலம் வரும். நண்பிகள் என்ற வார்த்தை யார் சொல்லுவார் தெரியுமா? அவர் தான் அடிக்கடி சொல்லுவார். எம்ஜிஆரையும் ஜெயலலிதா. இறுதியா ஒரு கேள்வி. இந்த எலெக்ஷன்ல அதிமுகவுக்கு மக்களுடைய ஆதரவு எந்த அளவுக்கு? பொதுவான கேள்விதான். ஏற்காடு மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த ரீஜன்ல உங்க வெற்றி எந்த அளவுக்கு பெருசா அமைஞ்சு? நல்லா அமைஞ்சிருக்கு. அதான் வெற்றி பெற்றேன்ல, ஜெயிச்சிட்டேன்ல. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பொதுச் செயலாளர் என்ன சொன்னாங்க உங்க வெற்றியை பார்த்து? சூப்பர் தான் சொன்னாரு. ஜெயிச்சிட்டீங்க, எனக்கு பெருமையை தேடி கொடுத்துட்டீங்க அப்படின்னு. பொதுச் செயலாளர் இன்னைக்கு மீட்டிங் நடத்தினாங்க. என்ன மாதிரியான ஒரு அறிவுறுத்தல் இருக்குது? ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு தொங்கு சட்டசபை இருக்கு. ஆமா, இங்க இருக்கு சொல்லுகிறாங்க, அவ்வளவுதான். மெயினா இது அவங்களுக்கு தான் தெரியும், கான்பிடென்சியல். ஆமா, எல்லா எம்எல்ஏவும் 47 எம்எல்ஏவும் இங்க கலந்துட்டாங்களா? அது தெரியலங்க, அது உண்மையில ஆக்சுவலா தெரியாது. 90% கலந்துட்டாங்க எல்லாமே.